ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மீன்ஸ் லைக் டிக்ஷனர் நாதர்ஷன். எப்படி சினிமேட்டிக் ரேஞ்சில் நம்ம வீடியோ எடுக்கிறது அண்ட் அதுக்காக வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் கேமராவே தான் வேணுமா அப்படின்னா அண்ட் 80% அதுவும் உண்மை தான். ஸோ 20% வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் எடுத்துக்க முடியும். ஸோ அதுலேயே வந்துட்டு எடிட்டுமே பண்ணிக்க முடியும். அண்ட் அது எப்படி அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கிளியராக பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பாருங்கள். பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போக. ஃபர்ஸ்ட் இதுக்காக நான் 2 எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது விஎன் அண்ட் அதுக்கப்புறம் கைன்மாஸ்டர். எதுக்கப்புறம் 2 அப்படின்னா நான் பைக்குக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் விஎன் ஆப் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐலோகோவே அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு நான் கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக எடிட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விஎன்லேயே பண்ணலாம். ஆனால் அதுக்கு எதுக்கு அப்போ கைன்மாஸ்டர் அப்படின்னா லேயர் நிறையா போட்டுக்க முடியும். அதனால தான் நான் இதையே சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே வீடியோவை எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பைக் வீடியோ எப்படி எடிட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் விஎன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அது கிளிக் பண்ண உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அது கிளிக் பண்ணோன்னே இங்கே என்ன வீடியோவோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு 3 கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான் வந்துட்டு நான் வெளியிலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் காப்பிரைட்டடுங்கிறனால தான் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ காப்பிரைட்டாக இருந்துச்சுன்னா எடுக்க முடியுமா? ஸோ நீங்களும் அதெல்லாம் பார்த்துட்டே நீங்கள் எடிட்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ நான் இந்த பைக்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் 3 தான். ஸோ அதோட சைஸ் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் க்ராப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னது ஃபில்டர் கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு இதில் நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நான் இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது 25 அண்ட் பிரைட்னஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15 வச்சுக்கிறேன். -15 சேச்சுரேஷன் லெவல் 100 வச்சுக்கிறேன். சும்மா அடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றா இல்லை. ஸோ இதில் இந்த லெவலுக்கு வச்சா தான் கரெக்டாக வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோவோட இதை ஸ்பீடு எந்த அளவுக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீடை நான் இங்கேயே கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா விதமான ஸ்பீட்ஸ்லாம் வரும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்பீடெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்ஸ் நான் ப்ளே பண்ணி பார்த்துக்கிறேன். நீங்களும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சாங்கு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் யூடியூப்லேருந்து எடுத்தேன். யூடியூப்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணல. ஸோ அந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு கூகுளில் போய்ட்டு பண்ணிக்கோங்க, அதாவது டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் காப்பிரைட்டட் மூவி சாங்ஸை. இந்த இடத்துல நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்டை நீங்களும் கொடுத்துக்கோங்க. நீங்களும் வீடியோ கிளிப் இந்த மாதிரி யூடியூப்ல எடுத்தீங்க அப்படின்னா பாஸ் அண்ட் ப்ளே பண்ணுறதுலாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஸோ ஒரு பைக்கு அண்ட் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம், அதில் ஓட்டுறோம். ஸோ அவ்வளோதான். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸையும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் கூகுளே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சாங்ஸ், நான் காப்பிரைட்டட் சாங்ஸை. வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல என்ன மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதோட அப்பாசிட்டி லெவலில் வந்துட்டு 100லேருந்து 0க்கு மாற்றிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்துட்டு ஒயிட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டிங்லேருந்து ஸோ லைட் ஆன் பண்ணுறதுல ஒயிட்டிங் எஃபெக்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் நான் வேறு எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் ஒரே எஃபெக்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு பிடிக்காம போயிடும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பைக்கில் போகிற மாதிரியான வீடியோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் 2க்கு 3 டைம் ஸ்டெபிலைஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். அண்ட் ஸ்டெபிலைஸ்க்கு எந்த ஆப் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ் நம்ம மொபைலில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். இல்லைனா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதிலே நம்ம போட்டுருக்கலாம். ஸோ இதை பற்றி எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் அது முன்னாடியே ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் வீடியோ ரொம்ப ஷேக்கிங்காக இருக்கா, அதை இப்போவே சால்வ் பண்ணலாம். இதை அண்ட் மெயினான விஷயம், நீங்கள் ஒரு வீடியோ வந்துட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட சேச்சுரேஷன் லெவல் அண்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் எல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். எந்தெந்த கரெக்ஷன் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இங்கே ப்ளூ ஐக்கான் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ லாங் வீடியோ அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வெளியில் வரவே கூடாது ஆப்பை விட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக 100 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, இப்போ கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாட்டர் மார்க் வரக்கூடாது அப்படின்னா ஸோ நான் சொல்கிற மோடை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிளிக் பண்ணி அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் மார்க்கே வராது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். வந்துட்டு இங்கே நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்து ரேஷியோ எந்த ரேஷியோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வச்சுக்கிறேன்.
இப்போ நான் கிரியேட் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்துட்டு வேர்ட்டிக்கலாக மாறிடும். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை இந்த மாதிரி மாறிடும் 16:9 aspect ரேஷியோவில். அண்ட் மாறினதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் என்ன வீடியோவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் ஈஸியாக சினிமேட்டிக்கில் எடுத்துக்க முடியும். எடிட்டிங்கில் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்காக ரொம்பலாம் கஷ்டப்பட்டு பண்ண முடியாது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும் இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் போட்டு. ஸோ இது நான் ஃபைனல் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்கறது புரியுது. ஸோ நான் அதை வந்துட்டு ஷார்ட்ஸில் போடுறேன். இந்த வீடியோ ரொம்பவே லாங்காக போயிடுச்சு. ஸோ உங்கள் நண்பருக்குமே ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் யூஸ் பண்ண லிங்க்ஸு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறையா வந்து உங்களுக்கு சேரும். அண்ட் அப்கமிங்கில் வர ஷார்ட்ஸில் நான் சொல்கிறேன் எப்படி விக்ரம் மூவியில் எடுத்த மோக்கோ ரோபோட் எஃபெக்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பை.